بسم الله الرحمن الرحيم. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் சிறந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய இந்த உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் உன்னதமானவர்களோடு சொர்க்கத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்பான அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய கொள்கை விளக்க கூட்டத்தில் வெற்றியாளர்கள் யார் என்கிற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 23வது அத்தியாயத்தின் 1 முதல் 5-6 வசனங்களை தொடர்ந்து அல்லாஹு தஆலா வெற்றியாளர்கள் யார் என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக, அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அந்த 4-5 வசனங்களை ஓதினாலே அல்லாஹ்வினுடைய பார்வையில் வெற்றியாளர்கள் யார் என்பது மிக தெளிவாக தெரியும். இருந்தாலும் சிறிது விளக்கமாக அல்லாஹ்வினுடைய ஆயத்தை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கொண்டும் நாம் சிறிது விரிவாக அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் துவங்குகிறான். வெற்றியாளர்களுடைய முதல் இலக்கணத்தை, வெற்றியாளர்களுடைய முதல் லட்சணத்தை அல்லாஹு தஆலா இறை நம்பிக்கையிலிருந்து அல்லாஹ் துவங்குகிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் தான் வெற்றி அடைவார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் உண்டு, மார்க்கங்கள் உண்டு, வழிகாட்டி நெறிமுறைகள் உண்டு. ஆனால் இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கங்களையும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் அறைகோவல் விடுகிறானே, அந்த மார்க்கத்தை தன்னுடைய வழிகாட்டி நெறிமுறையாக ஒப்புக்கொண்டு
அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளையெல்லாம் தன்னுடைய வாழ்வின் முக்கிய அம்சங்களாக பேணி நடக்குமாறு கட்டளையிட்டார்களோ அவைகளை நம்பி அதன் அடிப்படையில் தம்முடைய வாழ்வை அமைக்கக்கூடியவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் துவங்குகிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் தான் நிச்சயமாக வெற்றி அடையக்கூடியவர்கள். இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் நிறைய பேர்கள் உண்டு. சமுதாய அமைப்பு முறையில் வாழ்கிற பகுதிகளினுடைய முறைப்பாடுகளில் நிறைய முஸ்லிம்கள் இந்த மனித சமூகத்திலே உண்டு. நானும் முஸ்லிம், என்னுடைய குடும்பத்தார்களும் முஸ்லிம், நான் வாழ்கிற பகுதிகள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று வாழ்கிற சமூகத்தில் தன்னை முஸ்லிம் என்று யார் வேண்டுமானாலும் பிரகடனப்படுத்தலாம். அதற்கு அல்லாஹுவே அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு உரிமையும் வழங்குகிறான். சூரத்துல் அராஃப் 7வது அத்தியாயம் 43வது அத்தியாயம். இந்த அத்தியாயங்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் கிராமத்துப்புற மக்கள் எல்லாம் வந்து நாங்களும் முஃமின்கள் என்று தங்களை பிரகடனப்படுத்தினார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா தூதருக்கு இறை வசனங்களை அருளி, உங்களை நீங்கள் முஃமின்கள் என்று கூறாதீர்கள், வேண்டுமானால் உங்களை முஸ்லிம் என்று சொல்லுங்கள். காரணம், இறை நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இறங்கவில்லை என்று அல்லாஹ் ஆட்சேபனை செய்கிறான். முஸ்லிம் என்கிற அந்தஸ்தை இந்த உலகத்தில் சமூக அமைப்பு முறையில் யார் வேண்டுமானாலும் பெறலாம், யாரும் தடுக்கவே முடியாது. ஆனால் நான் ஒரு இறை நம்பிக்கையாளன், நான் ஒரு முஃமின் என்று தன்னை பிரகடனப்படுத்த வேண்டுமானால் அதற்கென்று ஒரு சில விதிமுறைகள் உண்டு, அதற்கென்று ஒரு சில கட்டுப்பாடுகள் உண்டு. அந்த வார்த்தையை யாரும் சாதாரணமாக கூறிவிடக் கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. காரணம், அந்த இறை நம்பிக்கை முஃமின் என்கிற அந்த அந்தஸ்து செயல்பாடுகள் சம்பந்தப்பட்டதல்ல, அது உள்ளம் சம்பந்தப்பட்டது, நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. அல்லாஹுவை நம்ப வேண்டும், வானவர்களை நம்ப வேண்டும், விதியை நம்ப வேண்டும், நன்மையும் தீமையும் அவன் புறத்திலிருந்துதான் வருகிறது என்பதை உறுதிப்பட தெளிவாக நம்ப வேண்டும், நரகத்தை நம்ப வேண்டும், சொர்க்கத்தை நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் ஆழப்பதியவில்லையோ அவர்கள் ஒருபோதும் தங்களை முஃமின் என்று பிரகடனப்படுத்தக் கூடாது என்று இஸ்லாம் கூறுகிறது. அல்லாஹ் என்பவன் யார்? அவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்புகள் என்ன? அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அவனுடைய குணாதிசயங்கள் என்ன? அவன் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறான்? அவனுக்கும் நமக்கும் இருக்கிற உரிமைகளும் கடமைகளும் என்ன? அவன் யாரை நேசிக்கிறான்? அவன் யாரின் மீது கோபப்படுகிறான்? மறுமை நாளில் அவன் எப்படியெல்லாம் தீர்ப்பு வழங்கப் போகிறான்? அவன் எப்படிப்பட்ட நீதிபதி? அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இப்படி அல்லாஹுவை குறித்து தெளிவாக அறிந்து புரிந்து அவனை குறித்து ஈமான் கொள்ளவில்லையானால் முஸ்லிம் என்று தன்னை பிரகடனப்படுத்த முடியுமே தவிர அவர்கள் மூமீன்கள் என்று தன்னை பிரகடனப்படுத்த முடியாது. அவர்கள் வெற்றியாளர்களுடைய வரிசையில் இடம்பெற முடியாது. ஆகவேதான் அல்லாஹ் கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் நிச்சயம் வெற்றி அடைவார்கள், அல்லாஹ்வுடைய வாக்கு, அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வுடைய வாக்கு. மறுமை நாளில் யார் வெற்றியாளர்கள்? அந்த மஹ்ஷர் மைதானத்தில் யார் வெற்றியாளர்கள்? சொர்க்கத்தினுடைய உன்னதமான தகுதியை அடையக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் துவங்குகிற பொழுது அவர்களுடைய முதல் தகுதி அவர்கள் மூமின்களாக இருக்க வேண்டும். மறைவாக
அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் கூறிய காரியங்களை எல்லாம் முழுமையாக நம்பி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த மக்கள். இந்த உலகத்தில் நம்முடைய ரப்பு யார்? அல்லாஹ் என்போம். ஆனால் அந்த அல்லாஹ் என்பவன் யார்? அடுத்த கேள்விக்கு பதில் தெரியாது. இந்த உலகத்தை படைத்து நம்மை படைத்து நமக்கு காலமெல்லாம் உணவளித்து பாதுகாத்து நமக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த உலகத்திலே செய்து மரணிக்கின்ற வரை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவகாசம் வழங்கி இந்த உலகத்தில் தன்னுடைய அருளை முழுமையாக நமக்கு தந்த அந்த அல்லாஹுவை குறித்துள்ள அறிவு நமக்கு இல்லை. ஆனால் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 47வது அத்தியாயத்தில் திருக்குர்ஆனில் பல இடங்களிலும் அல்லாஹ் இதை நீங்கள் பார்க்க வேண்டாமா, இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, இதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா, சிந்திக்கக்கூடிய மக்களே இல்லையா, பார்க்கக்கூடிய கண்கள் உங்களுக்கு இருந்தும் இதை நீங்கள் பார்க்க வேண்டாமா, ஏன் நீங்கள் விளங்காமல் இருக்கிறீர்கள், ஏன் நீங்கள் இன்னும் தாமதமாக வாழ்கிறீர்கள்? திருக்குர்ஆனில் நிறைய கேள்விகளை அல்லாஹ் கேட்கிறான். படிக்க சொல்கிறான், ஆய்வு செய்ய சொல்கிறான், சிந்திக்க சொல்கிறான், பல தன்னுடைய அத்தாட்சிகளை பார்த்து புரிந்து வல்லமையை உணர வேண்டும் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். 47வது அத்தியாயத்தில் தன்னை குறித்து அல்லாஹ் படிக்க சொல்கிறான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள் என்கிறான் அல்லாஹ். படித்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள்? யாரை குறித்து? நம்மை படைத்து பருவக்குவப்படுத்தி நமக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கிற ஏகநாயனாகிய அல்லாஹுவை குறித்து அல்லாஹ் படிக்க சொல்கிறான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அன்பார்ந்த சோர்களே, நான் உங்களுக்கு இங்கே புத்தி சொல்ல வரவில்லை, மறந்து போனதை ஞாபகப்படுத்த வந்திருக்கிறேன். நாமெல்லாம் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது ஈமானுடைய காரியம் 6, இஸ்லாத்தினுடைய காரியங்கள் 5 என்று ஆரம்ப பாடசாலையில் நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு போதித்ததுண்டு. நம்பிக்கையில் முதற்கட்டமாக இடம்பெறுவதும் இஸ்லாத்தின் தலையாய காரியங்களில் முதல் கட்டமாக இடம்பெறுவதும் பாருங்கள், அல்லாஹுவை குறித்து நம்புதல். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டு அதன்படி செயல்படுதல் ஈமானுடைய காரியத்திலும் உண்டு. இஸ்லாத்தினுடைய 50 தூண்களாக திகழக்கூடிய கடமைகளிலும் உண்டு. ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை முதலில் நம்புங்கள். நம்பினால் வெற்றியினுடைய முதல் படித்தரத்தில் காலெடுத்து வைத்தீர்கள். அல்லாஹுவை குறித்துள்ள ஞானம் இல்லை. எங்களுடைய ரப்பு யார்? எங்களுடைய ரப் அல்லாஹ். அவனை குறித்து ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. எங்களுடைய தூதர் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்காக உலகத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கிற ஒரு முஸ்லீமும் தன்னுடைய உயிரை கொடுக்க தயார். அந்த தூதர் சொன்ன அடிப்படையில் வாழ தயாரா? அல்ல. நம்முடைய வேதம் இது, நம்முடைய வேதம் திருக்குர்ஆன். அதற்கு ஒரு சிறிய அளவு கூட களங்கம் கற்பிக்க நாம் தயாராக இல்லை. அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று தூதருக்கு வஹி மூலம் அறிவித்த வார்த்தை. அந்த திருக்குர்ஆனின் சிறப்புகளை இப்படி சொல்லுகிற சமுதாயம் அந்த திருக்குர்ஆனை படித்து தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி அந்த திருக்குர்ஆனை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்கிற ஒரு அங்கத்தில் தன்னை ஒரு உறுப்பினராக ஆக்கி கொண்டானா என்றால் இல்லை. ஆனால் என்னுடைய வேதம் திருக்குர்ஆன், என்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ரப் அல்லாஹ். ஆனால் அல்லாஹுவை குறித்து தெரியாது, தூதரை குறித்து தெரியாது, திருக்குர்ஆனை குறித்து தெரியாது. எப்படி நாம் எல்லாம் வெற்றி அடைவோம் அன்பார்ந்த சோர்களே? யோசித்து பாருங்கள். நமக்கு நிறைய வாழ்நாள் இந்த உலகத்திலே இல்லை. எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய அழைப்பு நமக்கு வரும். வந்தால் ஓடி ஒளிய முடியாது, தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது.
இன்ன பத்ஸ ரப்பிக லஸதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. ஆகவேதான் அல்லாஹு தஆலா வெற்றியாளர்கள் யார், சொர்க்கத்தினுடைய கதவை திறந்து அந்த சொர்க்கத்தின் உயர் அந்தஸ்தை கிடைக்கின்ற அந்த மறுமையினுடைய வெற்றியாளர்கள் யார் என்று அல்லாஹ் துவங்கும் பொழுது கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் தான் அவர்கள், இறை விசுவாசிகள் தான் அவர்கள், மூமின்கள் என்கிற அந்தஸ்துடையவர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ் துவக்குகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவை குறித்து நாம் அறியாவிட்டால் நம்முடைய வாழ்வில் ஏற்பட போகிற இழப்பு குடும்ப ரீதியான இழப்பு அல்ல, கணவன் மனைவி பிள்ளை பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் போன்ற குடும்ப ரீதியான இழப்பு அல்ல. அல்லாஹுவை பற்றி நாம் அறியாவிட்டால் நமக்கு ஏற்பட போகிற இழப்பு பொருளாதார ரீதியான இழப்பு அல்ல. அல்லாஹுவை பற்றி நாம் அறியாவிட்டால் நமக்கு ஏற்பட போகிற இழப்பு உலக வாழ்வினுடைய அந்தஸ்தோ உலக வாழ்வினுடைய பதவியோ அல்ல. அவைகளெல்லாம் தாராளம் தாராளம் உங்களுக்கு வழங்கப்படும் என்கிறான் அல்லாஹ். யார் உலகத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தாராளமாக நான் வழங்குவேன். ஆனால் மறுமையில் அவர்கள் தோற்று போய் விடுவார்கள், வெற்றியாளர்களுடைய அணியில இருக்க மாட்டார்கள். ஆகவேதான் அல்லாஹுவை குறித்து நீங்கள் படிக்க வேண்டும். அல்லாஹுவை குறித்து படிக்காத சமுதாயமாக நாம் வாழ்கிற காரணத்தினால்தான் அல்லாஹு அல்லாத அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து போன நல்லவர்களுடைய கபறுகளை நோக்கி இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. பிரார்த்தனைகள் என்றும் நேர்ச்சைகள் என்றும் குர்பான்கள் என்றும் பல்வேறு வகையான வணக்க வழிபாடுகளை செய்வது, கந்தூரிகள் நடத்துவது, அவைகளின் மூலம் அவர்களின் மூலம் அல்லாஹுவை நெருங்க முடியும் என்கிற ஒரு தப்பு எண்ணம். காரணம் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படிக்கிய தவறியதனுடைய விளைவு, நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட விளைவு, நம்முடைய மறுமையினுடைய வாழ்வு முழுக்க முழுக்க நஷ்டமாக்கக்கூடிய விளைவு. ஆகவேதான் அல்லாஹு தஆலா வெற்றியாளர்களுடைய வரிசையை துவக்கும் பொழுது அவர்கள் நிச்சயம் மோமின்களாக இருக்க வேண்டும், முஸ்ரிக்கீன்களுக்கு அல்ல, பெயரளவில் வாழ்கிற முஸ்லிம்களுக்கு அல்ல, முத்தகீன்களுக்கு இறை விசுவாசிகளுக்கு மோமின்களுக்கு தான் அந்த நாளில் நிச்சயம் வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரண்டாவது அல்லாஹு தஆலா அந்த வெற்றியாளர்களுடைய பண்புகள் என்ன, வெற்றியாளர்கள் யார், வெற்றியாளர்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வை குறித்து, வேதத்தை குறித்து, மறுமையை குறித்து, சொர்க்கத்தை குறித்து, நரகத்தை குறித்து, விதியை குறித்து, வானவர்களை குறித்து முழுக்க முழுக்க அதனை படித்து உணர்ந்து எந்த நிலையிலும் ஒரு தடுமாற்றம் இல்லாத அளவுக்கு எப்படிப்பட்ட கொள்கை பிரகடனம் இந்த உலகத்தில் நம்மை நோக்கி பேசினாலும் கேட்டாலும் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை குறித்து தடுமாற்றம் இருக்கக்கூடாது, மறுமையை குறித்து சந்தேகங்கள் வரக்கூடாது, வேதங்களை குறித்து எந்த நிலையிலும் தடுமாற்றம் ஏற்படாத அளவுக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்திருக்க வேண்டும். இது வெற்றியாளர்களுடைய முதல் தகுதியாம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்களோ நானோ தீர்மானிப்பதல்ல யார் வெற்றியாளர்கள் என்று. நாமெல்லாம் கூடி அமர்ந்து நீங்கள் வெற்றியாளர்கள், வெற்றியாளர்கள் அல்ல, நாங்கள் வெற்றியாளர்கள், நீங்கள் வெற்றியாளர்கள் அல்ல, யாரும் சொல்ல முடியாது. மறுமையில் வெற்றி என்கிற அந்த அந்தஸ்தை கொடுக்கிற அதிகாரம் படைத்த அந்த அல்லாஹ் சொல்கிறான், வெற்றியாளர்களுடைய முதல் தகுதி அவர்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளத்தில் ஆழப்பதிந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த அந்த வெற்றியாளர்களுடைய லட்சணம் என்ன, அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வார்கள், எப்படி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும் பொழுது, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் எத்தகையோர் என்றால் தொழுவார்கள், ஆனால் சமூகத்தில் காண்பிப்பதற்காக வேண்டிய அல்ல. அவர்கள் தொழுவார்கள், அது ஒரு பொடும்போக்கான தொழுகையாக இருக்காது. அரஐத்தல்லதீ யுகல்லிபு பித்தீன் ஃபதாலிகல்லதீ யதுஉல் யதீம் வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன்.
ஃபவைலுல் லில் முஸல்லின். சிறிய ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தொழுகையாளிக்கு மறுமையில் நரகம் என்கிறான். தொழுகையாளிக்கு சொர்க்கம் அல்லவா தரப்பட வேண்டும்? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையாளிக்கு நரகம். என்ன காரணம்? அவர்கள் பொடும்போக்காக தொழுதார்கள். தொழுகையினுடைய நெறிமுறை விதிமுறைகளை படித்துணர்ந்து தொழவில்லை. எல்லோரும் தொழுகிறார்கள், தானும் தொழுதார். சமூகத்தில் தன்னை ஒரு தொழுகையாளி என்ற காண்பிக்க தொழுதார். தொழுகையை உயிரோட்டத்தோடு உள்ளச்சத்தோடு தொழவில்லை. அவர்கள் வெற்றியாளர்கள் அல்ல. அல்லாஹு தஆலா வெற்றியாளருடைய தொழுகை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அந்த இறை விசுவாசிகள் எப்படி தொழுவார்கள் என்றால் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். அவர்கள்தான் வெற்றியாளர்கள். தொழுகையில் இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உள்ளச்சத்தோடு தொழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அவர்கள் வெற்றியாளர்கள். யார் வெற்றியாளர்கள்? வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுதால் அவர்கள் வெற்றியாளர்கள் அல்ல. ஐங்கால தொழுகை, ஃபஜர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை காட்டிலும் தொழுகை சிறந்தது என்று அதிகாலை பொழுதில் பாங்கோசையின் மூலம் அழைப்பு விடுகிற அழைப்பிலிருந்து இஷா தொழுகை வரை ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று கொடுக்கப்படுகிற அழைப்புக்கு தொழுகையின் மூலம் பதில் சொல்கிறவர்கள் மூமின்கள். வாரத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தொழுகிற தொழுகையாளி அல்ல, வெற்றியாளர்கள். யார் வெற்றியாளர்கள்? அல்லாஹ் சொல்கிறான், உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த முறைப்படி தொழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறானோ அந்த நேரத்திற்கெல்லாம் ஓடோடி சென்று அல்லாஹ்வுடைய பள்ளியை ஜமாத்தின் மூலம் அலங்கரித்து இமாமுடைய வலதுபுறத்திலே இருந்து துவங்கி தக்பீரிலே இருந்து சலாம் கொடுக்கிறவரை ஓத வேண்டிய சொல்ல வேண்டிய திக்ருகள், துஆக்கள், ஸலவாத்துகளை சொல்லி அழகுபட அந்த தொழுகையின் மூலம் தன்னை முஸ்லிம் என்று பிரகடனப்படுத்துகிறானே, அவன் வெற்றியாளன். யாரை அல்லாஹு தஆலா வெற்றியாளன் என்கிறான்? தொழுகையுடைய விஷயத்தில் பொடும்போக்காக இந்த உலகத்தில் வாழுகிறவர்கள் வெற்றியாளர்கள் அல்ல. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அந்த மூமின்களுடைய முதல் அந்தஸ்தாக இடம்பெறக்கூடிய அந்த தொழுகையை குறித்து அல்லாஹ் பல இடங்களில் திருக்குர்ஆனில் சொல்கிறார். நபியே, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், நீரும் உம்முடைய குடும்பத்தாரும் தொழுது வாருங்கள். அல்லாஹ் இடுகிற கட்டளை, மூமின்களுடைய லட்சணமாக திகழ்கிற கட்டளை. முஸ்லிம் மூமின் என்று தன்னை பிரகடனப்படுத்த வேண்டுமானால் தொழுகையை நம்பினால் போதாது, தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். செயல்பாடுகள் சம்பந்தப்பட்டது. நோன்பை நம்பினால் போதாது, சஹரிலிருந்து மக்ரிப் வரை அதற்காக வேண்டி பட்டினி கிடந்து தியாகம் செய்து அதை செயல் வடிவம் கொடுக்கிற பொழுதுதான் மூமின். ஜகாத் நம்பினால் போதாது, அப்படி ஒரு சட்டம் உண்டு என்று வாயளவில் பேசினால் போதாது, அதை வருடத்திற்கு ஒரு முறை கணக்கு பார்த்து 2.5% கொடுக்க வேண்டும். செயல்பாடு சம்பந்தப்பட்ட இபாதத். அதுபோலத்தான் தொழுகை. நம்பினால் போதாது. யாருக்காக வேண்டி இந்த பாங்கு? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், முஹம்மது நபி, அல்லாஹ்வுடைய ரசூல் என்கிற இந்த அழைப்பு யாருக்காக வேண்டி கொடுக்கப்படுகிற அழைப்பு? ஒவ்வொரு நேரமும் வெற்றியாளர்களாக இந்த மனித சமூகம் உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஒவ்வொரு மனிதனும் வெற்றியினுடைய முதல் படித்தரத்தில் காலெடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நினைவுபடுத்தப்படுகிற பாங்கு இந்த பாங்கு. இந்த பாங்கை செவியுற கேட்டு பதில் சொல்லி செயல் வடிவம் கொடுத்து அல்லாஹ்வுடைய பள்ளியில் தொழுகையின் மூலம் அலங்கரிக்கக்கூடியவர்கள் தன்னை மூமின் என்று பிரகடனப்படுத்தலாம். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அனுமதி. அது அல்லாமல் தொழுகையை பொடும்போக்காக அமைத்துக் கொண்டாலோ, வாரத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறை என நமக்கு தோன்றுகிற பொழுதெல்லாம் தொழுதாலோ, முஸ்லிம் என்று உங்களை சமூக ரீதியில் நீங்கள் அழைக்கலாமே தவிர
மூமின் என்கிற அந்தஸ்தில் நீங்கள் இடம்பெற முடியாது. காரணம், தொழுகை என்ன சாதாரண ஒரு இபாதத்தா? தொழுகை என்ன ஒரு சாதாரணப்பட்ட ஒரு இபாதத்தா? அல்ல. இஸ்லாத்தில் கடமைகள் ரெண்டு வகைப்படும். இஸ்லாத்தினுடைய கடமைகள் ரெண்டு வகைப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் மறுமை நாளில் அந்த நரகத்தினுடைய பாலத்தை கடந்து சொர்க்கத்திற்குள் சென்றேன். சொர்க்கத்து வாசலில் இருந்து திரும்பி பார்த்தேன். ஏழைகள் தான் அதிகம் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள். பண வசதி படைத்தவர்கள் எல்லாம் கேள்விகளுக்காக, அல்லாஹ்வுடைய விசாரணைக்காக தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏழை எளியவர்கள் எல்லாம் மிக இலகுவாக சொர்க்கம் செல்ல என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கபருடைய வாழ்விலும் சரி, மறுமையுடைய நாளிலும் சரி, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துடைய விசாரணை ஆரம்பமானால் கேட்கப்படுகிற முதல் கேள்வி ஜகாத்தை பற்றி அல்ல, நோன்பை பற்றி அல்ல, ஹஜ்ஜை பற்றி அல்ல, தொழுகையை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன காரணம்? மறுமை நாளில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி தொழுகை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வதற்கு என்ன காரணம்? ஜகாத்தை பொறுத்தவரையில் ஏழை எளிய மக்களிடத்தில் கேள்விகள் கேட்கப்படவே மாட்டாது. நோன்பை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி. ஹஜ்ஜை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியமும் பொருளாதார வசதியும் ஒருங்கே பெற்றிருந்தால் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி. பாமர ஏழை இடத்தில், பலகீனமான மனிதனிடத்தில் நோன்பை குறித்தோ, ஜகாத்தை குறித்தோ, ஹஜ்ஜை குறித்த எந்த கேள்வியும் இல்லை. ஆனால் தொழுகை வசதி படைத்தவனுக்கும் கடமை, ஏழை எளியவர்களுக்கும் கடமை, ஆரோக்கியமானவர்களுக்கும் கடமை, ஆரோக்கியம் அற்றவர்களுக்கும் கடமை. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி என்ற காரணத்தினால், நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள், அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்துக் கொண்டாகினும் நீங்கள் தொழுதே ஆக வேண்டும் என்கிற கட்டளை இந்த மார்க்கத்தில் ஏன் பிறப்பிக்கப்பட்டது? மறுமையில் அல்லாஹ் எல்லா மனிதர்களிடத்திலும் கேட்கப்படுகிற கேள்வி தொழுதாயா? முஸ்லிம் என்கிற அந்தஸ்தை பெறுகிற முதல் படித்தரத்தில் நீ உலகத்தில் வாழ்ந்தாயா? தொழுதாயா? தொழுகை எப்படி இருந்தது? தொழுகையினுடைய முறை எப்படி இருந்தது? ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி கேட்கிறார்கள், அனஸ் அவர்களே, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கேளுங்களேன், நான் தருகிறேன். ஊழியனாக பணிபுரிந்து கொண்டிருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்கிறார். கேட்கிறவர் யார்? அல்லாஹ்வுடைய ரசூல். எப்படிப்பட்ட நேரம்? மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை தன் கைவசம் வைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரம். எப்படிப்பட்ட நேரம்? பைத்துல் மாலில் வருகிற மக்கள் எல்லாம் ஒட்டகம் நிறைய பொருளாதாரத்தை சுமந்து சென்று கொண்டிருந்த நேரம். எப்படிப்பட்ட நேரம்? ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவர்னர்களை நியமித்துக் கொண்டிருந்த நேரம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், உங்களுக்கு வேண்டுமானால் ஏதாவது கேளுங்களேன். அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலோடு எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், எப்படியாவது வெற்றி அடைய வேண்டும் நம்முடைய வாழ்வில். மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கோ ஒரு மூலையிலும், நாம் ஏதாவது ஒரு மூலையிலும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடாது. சொர்க்கத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒன்றாக இருக்கக்கூடிய வெற்றியாளர்களாக நாம் மாற வேண்டும். இதுதான் அவருடைய லட்சியம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒன்று வேண்டும் என்றார்கள். என்ன வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள். சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், அதிகம் சுஜூது செய்யுங்கள், அதிகம் தொழுகையை கடைபிடித்து வாருங்கள். சுஜூதை எந்த அளவுக்கு அதிகம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த அந்தஸ்தை நீங்கள் பெற முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு இபாதத் இந்த தொழுகை. யார் வெற்றியாளர்கள்? தொழுகையுடைய விஷயத்தில் பொடும்போக்காக இருந்தாலோ, தொழுகையை குறித்துள்ள ஒரு அறிவை தேடாவிட்டாலோ,
தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்கிற நெறிமுறையை உணர்ந்து புரிந்து தொழாவிட்டாலோ நிச்சயம் நாம் வெற்றியாளர்களாக முடியாது. உள்ளச்சத்தோடு தொழ வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளச்சத்தோடு தொழுகிற இந்த தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய பரிசை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாமல் இல்லை, நிறைய சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நியாமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத் என்ன தெரியுமா? வானத்திலிருந்து அல்லாஹ் மழை பொழிகிறான், இலவசமாக சுவாசிக்க காற்றை தருகிறான். சூரியன், சந்திரன், நட்சத்திரம் போன்ற பல்வேறு படைப்புகளின் மூலம் மனித சமூகத்திற்கு நிறைய அருள்களை புரிந்த அல்லாஹு தஆலா நமக்கு புரிந்திருக்கிற பிரதானமான ஒரு அருள் என்ன தெரியுமா? ஒன்று, நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு அவகாசம் தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் காலை தவறு செய்த அடியான், பகலில் தவறு செய்த அடியான் இரவில் திருந்துவான். இரவில் தவறு செய்த அடியான் பகலில் திருந்துவான். நிறைய அவகாசத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அவனுக்கு மாறு செய்யும் பொழுது உடனுக்குடனே அல்லாஹ் நம்மை பிடித்தால் இந்த உலகத்தில் ஒரு உயிர் ஜீவராசி கூட வாழ முடியாது. ஆனால் அநியாயம் செய்கிற நம்மை, அவனுடைய கோபத்தோடு விளையாடுகிற நம்மை, அவனுடைய சாபத்தை தட்டி எழுப்புகின்ற காரியத்தை செய்கிற நம்மை, அவனுடைய கருணையை விட்டும் தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை உடனுக்குடனே பிடிக்காமல் நமக்கென்று ஒரு அவகாசம் வழங்கி மரணம் என்கிற ஒரு அவகாசம் வரை நம்முடைய வாழ்வை நீட்டி தந்து நாம் திருந்தி தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி மறுமையில் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தந்த அவகாசம் அவனுடைய முதல் நியாமத். இரண்டாவது நியாமத், தன்னுடைய அடியார்கள் எப்படியாவது வெற்றியாளர்களாக மாறி சொர்க்கத்தினுடைய உன்னத அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்கள். இந்த உலகத்தில் எவ்வளவு பாவம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய பொது சட்டம் என்ன, நியதி என்ன? ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணு அளவு தீமையை செய்தாலும் பதிவு செய்யப்படும், விசாரணைக்கு கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய நியதி. அணு அளவு ஒரு நன்மையை செய்தாலும் பதிவு செய்யப்படும், அதுவும் மறுமை நாளில் விசாரணைக்கு கொண்டு வரப்படும் பொது சட்டம். ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை வெற்றியாளர்களாக மறுமையில் மாற்றுவதற்கு அவன் செய்த பெரிய நியமத் என்ன தெரியுமா? எந்த அவுலியாக்களும் மன்றாடி போராடி அல்லாஹ் இந்த நியமத்தை நமக்கு தரவில்லை. இந்த உலக மக்கள் எல்லாம் ஒன்று கூடி காலமெல்லாம் நோம்பிருந்து நேர்ச்சை செய்து அல்லாஹ் நமக்கு இந்த அருளை தரவில்லை. அவனாகவே வழங்கி இருக்கிறான் இந்த அருள். என்ன அருள்? தன்னுடைய அடியார்கள் பாவம் செய்கிற பொழுது பதிவு செய்து மறுமையில் கொண்டு வந்து விசாரிக்கப்பட்டால் பாவத்திற்கேற்றவாறு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அது நியதி. ஆனால் அல்லாஹ்வுடைய நியமத், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய நியமத்தை நாம் படிக்க வேண்டும் என்பான சொற்களே. இந்த உலகத்தில் செய்கிற பாவங்கள் நமக்கு நிறைய உண்டு. நம்மெல்லாம் ஆதமுடைய மக்கள். பாவம் செய்யாமல் உலகத்தில் வாழ முடியாது. சைத்தானுடைய தாக்குதல் அந்த அளவுக்கு அபரிவிதமானது. சைத்தானோடு நம்மால் போரிட முடியாது. பலகீனமானவர்கள் நாம். காரணம், நம்முடைய தந்தையே சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுகிற ஆற்றல் படைத்த சைத்தானவன். ஆகவே நம்முடைய வாழ்வில் செய்து போன பாவங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. உண்மைதான். இந்த பதிவு செய்த பாவங்கள் எல்லாம் உலகத்திலேயே ஏகதேசம் அதிகப்படியாக மன்னிக்கப்பட்டால் மறுமையில் அது குறித்து விசாரணையே வராது. ஆகவேதான் அல்லாஹு தஆலா தொழுகையை கடமையாக்கி அதன் மூலம் மூமின்களை பரிசுத்தப்படுத்தி வெற்றியாளர்களாக மறுமை நாளில் அல்லாஹ் நிறுத்துவதற்கு அவன் செய்த ஏற்பாடு என்ன தெரியுமா? தொழுகைக்காக வேண்டி, ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி எல்லோரும் உறங்குகிற பொழுது நாம் மட்டும் எழுந்து படுக்கை அறையிலிருந்து விலகி ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் பள்ளியை நோக்கி ஜமாஅத்தோடு நாம் தொழுகிற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தனி. நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தனி. அதை கொடுத்தாலே போதும், அவன் ஒரு நியாயமான நீதிபதி என்பதை உலகத்து மக்கள் எல்லாம் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? தொழுகைக்கு ஒரு அடியான் புறப்படும் பொழுது வீட்டிலே இருந்து ஒழுகு செய்து பள்ளியை நோக்கி அவன் நடந்து வரும் பொழுது அவன் எடுத்து வைக்கிற ஒரு எட்டுக்கு ஒரு பாவத்தை மன்னிக்கிறான். அவன் எடுத்து வைக்கிற இன்னொரு எட்டுக்கு பதவியை உயர்த்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒழுகு செய்கிற பொழுது முகத்தை கழுவுகிறான்,
கண்கள் வழியாக செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறதாம். கைகளை கழுவுகிறான், கைகளின் மூலமாக செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறதாம். நடந்து செல்கிற பொழுது அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறதாம். சுன்னத்தை தொழுது ஃபர்லுக்காக வேண்டி எதிர்பார்த்து பள்ளியில் அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவனுக்காக வேண்டி மலக்குமார்கள் வந்து பாவ மன்னிப்பு தேடுகிறார்களாம். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதாம். அல்லாஹ்வே இவனுக்கு உயர்வான அந்தஸ்தை கொடு, ஃபர்லான தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக, இவனுக்கு ஆயுளை நீட்டி வைப்பாயாக, ரிஸ்கை முறையாக அவனுக்கு நீ வழங்குவாயாக. புனிதமிக்க வானவர்களுடைய பிரார்த்தனையின் மூலம் பாவங்கள் மன்னிக்க ஏற்பாடு அல்லாஹ் செய்கிற ஏற்பாடு. ஒரு தொழுகையின் மூலம் ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவ மன்னிப்பு, ஜுமாவுக்கும் இன்னொரு ஜுமாவுக்கும் இடைப்பட்ட பாவ மன்னிப்பு. காரணம், தன்னுடைய அடியான் தொழுதான், நன்மை மட்டும் கொடுத்தால் போதாது, அவனுடைய பாவங்களையும் அதே நேரத்தில் மன்னித்து அவனை மறுமையினாலில் வெற்றியாளர்களாக ஆக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் கடமையாக்கிய இபாதத் இந்த இபாதத் சாதாரண இபாதத் அல்ல. வேண்டுமானால் தொழுவது, வேண்டாவிட்டால் தொழுகையை புறக்கணிப்பது என்கிற நிலையில் உள்ள இபாதத் அல்ல இந்த இபாதத். இந்த இபாதத் தன்னை முஸ்லிம் முஃமின் என்று பிரகடனப்படுத்த நீங்கள் விரும்பினால் உங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய இபாதத். இந்த இபாதத்தை விட்டும் தூரமானால் சைத்தான் உங்களிடத்தில் நெருங்கி வருவான். இந்த இபாதத்தை விட்டும் தூரமானால் இஸ்லாம் முஸ்லிம் முஃமின் என்கிற அந்தஸ்திலே இருந்து தூரமாகி விடுவீர்கள். இந்த இபாதத்தை விட்டும் தூரமானால் வெற்றியாளர்களுடைய பட்டியலிலே இருந்து நீங்கள் அப்புறப்படுத்தப்படுவீர்கள். ஆகவேதான் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் நிறைய இடங்களில் அல்லாஹ் மூமின்கள் என்றாலே தொழுகையை குறித்து அல்லாஹ் சொல்லுவான், முஸ்லிம்கள் என்றாலே தொழுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைவுபடுத்துவான். ஆகவே இளைஞர்களாகிய நாம், முதியோர்களாகிய நாம், சிறுவர்களாகிய நாம், தாய்மார்கள் குடும்பமாக நிறைவேற்ற வேண்டிய இபாதத் இந்த தொழுகை. குடும்பமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிற இபாதத் இந்த தொழுகை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை குறித்து சிறிது கண்டிப்பாக காட்டமாகவே உபதேசம் செய்தார்கள். பிலாலை அழைப்பேன், பாங்கு சொல்லுவேன். அவருடைய பாங்குக்கு பிறகும் வீட்டிலிருந்து யாரெல்லாம் தொழுகைக்காக வேண்டி தயாராகவில்லையோ அவர்களுடைய வீடுகளை தீயிட்டு கொளுத்த நான் ஆசைப்படுகிறேன் என்றார்கள். கருணையினுடைய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரக்கத்தினுடைய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை தோன்றியது என்றால் என்ன காரணம்? தன்னுடைய சமுதாயம் வெற்றி அடையாமல் போய்விடக் கூடாது, தன்னுடைய சமுதாயம் வெற்றி அடையக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டும், தன்னுடைய சமுதாயம் மறுமை நாளில் சொர்க்கத்தில் தன்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தொழுகை இந்த தொழுகை. ஆகவேதான் வெற்றியாளருடைய பட்டியலில் அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளாக இருக்க வேண்டும், போதாது உள்ளச்சத்தோடு தொழுகிற தொழுகையாளியாகவும் இருக்க வேண்டும். இந்த பட்டியலில் என்றைக்கு நாம் இடம் பெறுகிறோமோ அப்பொழுது நாம் வெற்றியாளர்கள் என்பார்ந்த சொல்களை உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளில் எழுந்து நிற்பார். இந்த உலகத்தில் அவருக்கு பிறகு வாழ்ந்து மரணித்த, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இனி வாழப் போகின்ற கியாம நாள் வரை உள்ள மக்கள் எல்லாம் மறுமை நாளிலே நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒட்டுமொத்த மனித சமூகமும் நிற்கிற அந்த நாளில் எல்லா மதங்களும், மதத்தை பின்பற்றாத மக்களும், நாத்திகவாதிகளும், பல்வேறு தெய்வங்களை வணங்கக்கூடிய மக்களும் நிற்கிற அந்த சமூகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. நான் என்னுடைய சமுதாய மக்களை மிக இலகுவாக மறுமை நாளில் அடையாளம் கண்டுகொள்வேன் என்றார்கள். யா ரசூலல்லாஹ், அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையே, நீங்கள் வாழ்ந்ததாக நம்பி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த மக்களாயிற்றே, நாங்கள் தானே உங்களோடு வாழ்ந்தவர்கள், எங்களை மறுமையில் நீங்கள் அடையாளம் காணலாம். ஆனால் அவர்களை எப்படி யா ரசூலல்லாஹ் நீங்கள் அடையாளம் காண்பீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு உதாரணம் உண்டு. என்ன உதாரணம்? கருப்பு நிற வெட்டக கூட்டத்திற்கு முன்னால், கருப்பு நிற ஒட்டக கூட்டத்திற்கு முன்னால் ஒரு வெள்ளை ஒட்டகம் இருந்தால் எப்படி அதற்குரியவன் தெளிவாக அடையாளம் கண்டுகொள்வானோ அதே போல என்றார்கள். அது எப்படி? ஒட்டுமொத்த பல கோடான கோடி மக்கள் நிற்கிற அந்த அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில்
இவர்கள்தான் என்னுடைய சமூகத்தவர்கள் என்று, இவர்கள்தான் வெற்றியடைய போகிறார்கள் இந்த நாளில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அடையாளம் கண்டுகொள்வார்கள் அன்பான சகோதரர்களே? அதற்குரிய தகுதி நம்மிடத்தில் என்ன? எப்படி அந்த வெள்ளை ஒட்டகத்தை உரியவன் அடையாளம் கண்டுகொள்வானோ அதே போல என்றால் அவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை எதை வைத்து அடையாளம் கண்டுகொள்வார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தகுதி, என்னுடைய சமூக மக்கள் தொழுகையை கடைபிடித்திருப்பார்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நம்பிக்கை, என்னுடைய சமூக மக்கள் தொழுகையை கடைபிடித்திருப்பார்களே, தொழுகைக்காக வேண்டி ஒது செய்த காரணத்தினால் உறுப்புகள் எல்லாம் நட்சத்திரத்தை போல அந்த மறுமை நாளில் மின்னுகின்றவர்களாக அவர்கள் நிற்பார்கள். அவர்களை வைத்து இவர்களெல்லாம் என்னுடைய சமுதாய மக்கள் யா அல்லாஹ் என்று, இவர்களெல்லாம் வெற்றியாளர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் சொல்ல போகிறார்களே, அந்த இபாதத், இந்த தொழுகை. யார் வெற்றியாளர்கள் என்பார்ந்த சொற்களே, அல்லாஹு தஆலா மறுமை நாளில் எல்லா மனிதர்களையும் எழுப்பி நிப்பாட்டி வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், நல்லவர்களும் தோல்வி அடைந்தவர்களும் நஷ்டவாளிகளும் வெற்றியாளர்களும் இந்த நாளில் பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானே, அந்த நாளில் தெரியும் யார் வெற்றியாளர்கள் என்று, அந்த நாளில் தெரியும் யார் வெற்றியாளர்கள் என்று. இந்த உரை முஸ்லிம்களுக்குரிய உரை அல்ல, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த பூமியில் மனிதர்களாக வாழக்கூடிய அனைவர்களுக்கும் உரிய உரை இந்த உரை. யார் வெற்றியாளர்கள் மறுமை நாளில்? வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், வெற்றியாளர்களும் நஷ்டவாளிகளும் தனித்தனியாக பிரிந்து நில்லுங்கள் என்பானே அல்லாஹு தஆலா. அந்த நாளில் தெரியும் இறை நம்பிக்கையினுடைய மகத்துவம், அந்த நாளில் தெரியும் தொழுகையினுடைய மகத்துவம், அந்த நாளில் தெரியும் நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற இபாதத்துகளுடைய மகத்துவம். அந்த நாளில் தெரியும் அவர்கள் வெற்றியாளர்கள். யார் வெற்றியாளர்கள்? மறுமை நாளில் தாயும் தந்தையும் மகனும் பிள்ளைகளும் உறவினர்களும் பந்துக்கள் எல்லாம் மறுமை நாளில் எல்லோரும் நம்மை விட்டு ஓடுகிற நேரத்தில் நமக்காக வேண்டி பரிந்துரை உண்டு. யார் பரிந்துரை? உறவினர்கள் அல்ல, தாய் தந்தை அல்ல, மக்கள் அல்ல, சகோதர சகோதரிகள் அல்ல, நம்முடைய இபாதத் பேசுகிற நாளில் தெரியும் யார் வெற்றியாளர்கள் என்று. இபாதத் பேசுகிற நாள் அந்த நாள், தொழுகை பேசுகிற நாள் அந்த நாள், திருக்குர்ஆன் பேசுகிற நாள் அந்த நாள், நோன்பு அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் என்று தூதர் சொன்ன நாள் அந்த நாள். அந்த நாளில் தெரியும் யார் வெற்றியாளர்கள் என்று. உலகத்தில் இந்த இபாதத்துகளுடைய மகிமை உங்களுக்கு தெரியாது. இந்த இபாதத்துகளுடைய மகிமை உலகத்தில் உங்களுக்கு தெரியாது. உலகத்தில் சைத்தான் முழுக்க முழுக்க உங்களை ஆக்கிரமித்திருக்கிறான். துனியா 24 மணி நேரமும் பொருளாதாரம், 24 மணி நேரம் உலக ஆசாபாசம், 24 மணி நேரம் உலக இன்பங்கள் நமக்கு போதும் என்கிற மாயையில் சைத்தான் இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை குறித்து, அந்த நாளில் வெற்றி அடையக்கூடிய மக்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேளுங்கள். நஷ்டவாளிகள் எல்லாம் வெற்றியாளருடைய பட்டியலில் இடம்பெறாத மக்கள் எல்லாம் மறுமை நாளில் தன்னுடைய பாவ சுமையை சுமப்பதற்கு யாராவது இருக்க மாட்டார்களே என்று தேடுகிற நாள். வெற்றியாளர்களும் நஷ்டவாளிகளும் மறுமை நாளில் தனித்தனியாக பிரிக்கப்பட்டவுடன் தன்னுடைய பாவ சுமையை சுமக்க இந்த நாளில் யாரும் இருக்க மாட்டார்களா என்று மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய நாள். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் மனிதன் தன்னுடைய உறவினர்களிடத்திலே ஓடுவான். எதற்காக? பரிந்து பேசவல்ல, என்னுடைய பாவத்தை சிறிது நீங்களும் சுமங்களேன். மறுமை நாளில் வெற்றி அடைகிற கூட்டத்தோடு நிற்காமல் நஷ்டவாளிகளோடு கூட்டத்தில் இருக்கிற மனிதன் மறுமை நாளிலே புலம்புவான். என்னுடைய பாவச்சுமையை சுமக்க இந்த நாளில் ஆள் இல்லையா? உறவினரிடத்திலே மனிதன் ஓடுகிறான். இந்த துனியாவினுடைய வெற்றி அல்ல என்பான்ற சொற்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 70 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த துனியாவில்
காலங்களையும் நேரங்களையும் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். அந்த நேரத்தை ஒவ்வொரு மனிதர்களும் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் அதிக நாள் வாழ்வதை போல ஒரு நிலையை சைத்தான் நமக்கு உண்டாக்கி விட்டான். ஆனால் யதார்த்த சத்தியம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் அந்த மரணத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்த சத்தியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளில் வெற்றியாளர்கள் யார் என்பதை எங்கிருந்து துவக்கினார்கள் என்றால், சக்கராத்துடைய நேரத்தில் 75வது அத்தியாயம், கல்லா இதா பலஅத்தி தராக்கிய வக்கீல மன்றாத் வலன்ன அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். உயிர் தொண்டை குழியை அடைந்து பின்னி பிசைந்து துடியாய் துடிக்கிற நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், உன்னை இந்த நேரத்தில் காப்பாற்றக்கூடியவன் யார்? மனிதனுடைய உடல் உயிர் இந்த உடம்பிலே இருந்து பிரிகிற கடைசி நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லி யார் மரணிக்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். அந்த கடைசி வார்த்தை நம்முடைய நாவிலே இருந்து புறப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கக்கூடிய வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவினுடைய மகத்துவம் அந்த நேரத்தில் உங்களுக்கு புரியும். இப்பொழுது புரியாது. இது என்ன கலிமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எத்தனை முறை கேள்விப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு முறை நம்முடைய நாவினால் சொல்லி இருக்கிறோம். அதுவல்ல முக்கியம். வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. ஃபயகூன ரப்பி லௌலா அகர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஅஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். அல்லாஹ்வே, எனக்கு சிறிது நீ அவகாசம் தா. அந்த அவகாசம் எனக்கு நீ தந்தால் என்னுடைய சொத்து பத்துகளை எல்லாம் தர்மங்கள் செய்து வெற்றியாளனாக நான் மரணிக்க, முஸ்லீமாக நான் மரணிக்க எனக்கு அவகாசம் தா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே மனிதன் மன்றாடுவானே, அப்பொழுதுதான், அந்த வெற்றிக்காக வேண்டி மன்றாடும் பொழுதுதான் அந்த வார்த்தையினுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும். அன்பார்ந்த சொற்களே, என்ன வார்த்தை அது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்தில் அவருடைய உதடுகள் மெல்ல மெல்ல அசைந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடி போய் தன்னுடைய காதை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாய்க்கருகில் வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கடைசி வார்த்தை ரப்பி உஃபிர்லி ரப்பி உஃபிர்லி, அல்லாஹ்வே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அல்லாஹ்வே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத். தெரிந்து கொள்ளுங்கள், மரண வேதனை கடுமையானது, மரண வேதனை கடுமையானது, மரண வேதனை கடுமையானது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அந்த அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ்வே, மறுமை நாளில் நல்லவர்களோடு எழுப்பு, வெற்றியாளர்களோடு என்னை எழுப்பு, வெற்றியாளர்களோடு என்னை ஒன்று சேர்ப்பாயாக. யாருடைய பிரார்த்தனை? அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனை. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். உலக மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை, அல்லாஹ்வே, வெற்றியாளர்களோடு என்னை எழுப்பு யா அல்லாஹ். யார் அந்த வெற்றியாளர்கள்? அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். அல்லாஹ் தஆலா வெற்றியாளர்களுடைய லட்சணமாக எதை கூறினானோ அதை செய்வதில் தன்னுடைய உயிரை கூட கொடுத்தார்கள். அல்லாஹ்வினுடைய பார்வையில் நான் வெற்றியாளராக மாற வேண்டுமானால் எனக்கு இந்த பொருளாதாரம் தேவையில்லை, எனக்கு துனியாவினுடைய ஆசாபாசம் தேவையில்லை, எனக்கு அவனுடைய வெற்றி வேண்டும், அவன் தரப்போகிற வெற்றி வேண்டும். மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்க்கிற பொழுது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மறுமை நாளில் என்னை பார்க்கிற பொழுது, உத்தம சஹாபாக்கள் மறுமை நாளில் என்னை பார்க்கிற பொழுது, நான் வம்தாஜுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் என்று அல்லாஹ் சொன்னானே, வெற்றியாளர்களும் நஷ்டவாளிகளும் தனித்தனியாக நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த நேரத்தில் நான் நேசித்த என்னுடைய தூதர், யாருக்காக வேண்டி உயிரை கொடுக்க தயாரானேனோ அந்த அல்லாஹ்வுடைய ரசூல், யாரை
தூதருக்கு அடுத்தபடியாக நேசித்தோமோ அந்த சஹாபாக்கள், அவர்களுடைய குடும்பம் மறுமை நாளில் நம்மை பார்க்கும் பொழுது தோல்வி அடைந்த நிலையில் நாம் இருத்தல் கூடாது, நஷ்டவாளிகளுடைய அணியில் நாம் இருத்தல் கூடாது. அப்பொழுதுதான் அந்த வெற்றியினுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும் அன்பார்ந்த சொற்களே. யார் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்? மறுமை நாளில் அல்லாஹு தஆலா நீதிமன்றத்தில் விசாரணையை துவக்குகிற பொழுது யாரெல்லாம் தனக்காக, தன்னுடைய மார்க்கத்திற்காக, தன்னுடைய வேதத்தை உயிர்ப்பிப்பதற்காக, தன்னுடைய தூதரை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டிலும் உயிர் மூச்சு இருக்கிற வரை பின்பற்றினார்களோ அந்த மக்களோடு அல்லாஹ் நடந்து கொள்கிற அந்த விதிமுறைகளையும் நெறிமுறைகளையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறானே, அவர்கள் வெற்றியாளர்கள். யார் வெற்றியாளர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா மறுமை நாளில் தீர்ப்பு சொன்ன பிறகு நரகவாசி நரகத்திற்கும் சொர்க்கவாசி சொர்க்கத்திற்கும் மறுமை நாளிலே செல்லுகிற பொழுதுதான் வெற்றியாளர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்கு செல்லுகிற மக்களுக்கு அதற்குரிய பாதையை அல்லாஹ் உருவாக்குவான். எப்படியாம்? நரகத்திற்கு மேல் ஒரு பாலம், நரகத்திற்கு மேல் ஒரு பாலம். புகாரி முஸ்லிம் போன்ற புகாரியினுடைய 7வது பாகம் தௌஹீத் என்கிற பாடத்தில், ஏகத்துவ கலிமாவினுடைய மகத்துவம் என்கிற பாடத்தில், முஸ்லிமிலும் பல்வேறு இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாலத்தை குறித்து நமக்கு விளக்குகிறார்கள். மறுமை நாளில் வெற்றியாளர்கள் செல்லுகிற பாதை, மறுமை நாளில் நரகத்திற்கு மேல் அல்லாஹ் ஒரு பாலம் கொண்டு வருவானாம். அதை தாண்டித்தான் சொர்க்கமே உண்டுமாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பாலம் மிக மிக லேசானது, கத்தியை விட கூர்மையானது, நடக்கிற பொழுது வழுவழுப்பு தன்மை உடையது. அந்த பாலத்தில் அல்லாஹு தஆலா நிறைய கொக்கிகளை வைத்திருப்பான், நரகம் பிடித்து இழுப்பதற்காக வேண்டி. அது ஒரு இருள் சூழ்ந்த பாலம். ஆனால் வெற்றியாளர்கள் நடக்கிற பொழுது அவர்களுக்கென்று பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான். அந்த வெளிச்சத்தில் அவர்கள் நடந்து செல்வார்கள். வெற்றியாளர்கள் எல்லாம் மறுமையில் அந்த பாலத்தை கடக்கிற பொழுது கண் சிமிட்டும் நேரத்திற்குள் கடப்பார்கள். இன்னொரு சாரார் இடி மின்னலை போல திடீரென அவர்கள் கடந்து விடுவார்கள். இன்னொரு சாரார் பந்தயத்தில் ஓடுகிற குதிரையுடைய வேகத்தில் கடந்து செல்வார்கள். இன்னொரு சாரார் ஒட்டகம் அளவுக்கு நடந்து செல்வார்கள். இன்னொரு சாரார் தவழ்ந்து தவழ்ந்து செல்வார்கள். வெற்றியாளர்கள் மறுமை நாளில், வெற்றியாளர்கள் மறுமை நாளில் அந்த நரக பாலத்தை கடந்து சொர்க்கத்திற்கு செல்லுகிற காட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு புராண கதை அல்ல, பொழுதுபோக்குக்காக வேண்டி சொல்லப்படுகிற உரை அல்ல. நீங்களும் நானும் ஒத்துக்கொண்டாலும் நிராகரித்தாலும், பொடும்போக்காக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்தாலும் அந்த நாளை சந்திப்பது உறுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், மறுமை நாளில் அந்த பாலத்தை கடந்து செல்கிற இறை தூதர்களுடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா? வெற்றியாளர்களுடைய முதல் படித்தரத்தில் இருப்பவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிற மனிதரில் முதல் மனிதர். அவருக்கு பிறகுதான் எல்லா நபிமார்களும் சொர்க்கத்திற்கு. நபிமார்களுடைய பிரார்த்தனை, அந்த வெற்றியாளர்களுடைய பிரார்த்தனை, அந்த பாலத்தை கடந்து செல்கிற பொழுது உள்ளச்சத்தால், எங்கே தவறி நரக நெருப்பில் விழுந்து விடுவோமோ என்கிற உள்ளச்சத்தால் அந்த வெற்றியாளர்கள் சொல்கிற துவா, அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹுவே எங்களை காப்பாற்று. யாருடைய பிரார்த்தனை? நபிமார்களுடைய பிரார்த்தனை. மறுமை என்பது சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல. மறுமையில் வெற்றி அடைவது என்பது சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக கூறினார்கள், நீங்கள் ஃபர்லான தொழுகையின் மூலம் அல்லாஹுவை நெருங்குகிறீர்கள், உபரியான வணக்க வழிபாட்டின் மூலம் அல்லாஹுவை மென்மேலும் ஒரு அடியான் நெருங்குகிறான். மென்மேலும் அல்லாஹுவை ஒரு அடியான் நெருங்கும் பொழுது அவன் பார்க்கும் கண்ணாக, அவன் பிடிக்கும் கையாக, அவன் நடக்கும் காலாக அல்லாஹ் மாறி விடுகிறான். அவனை நோக்கி நீங்கள் நடந்து சென்றால் அல்லாஹ் உங்களை நோக்கி ஓடோடி வருகிறான். இப்படி அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு மத்தியிலே ஒரு நெருக்கம் உண்டானால் நீங்கள் வெற்றியாளர்கள்.
அப்படி மறுமை நாளில் எல்லா நபிமார்களும் அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம் என்று நடுநடுங்கியவர்களாக அந்த பாலத்தை கடப்பார்களே, அப்பொழுதுதான் நஷ்டவாளிகளும் வெற்றியாளர்களும் தங்களுடைய நிலைகளை முழுக்க முழுக்க உணர்கிற நேரம். நஷ்டவாளிகள் எல்லாம் வெற்றி அடைந்து செல்லுகிற மக்களை பார்த்து கேட்பார்களாம், உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த ஒளியை எங்களுக்கு சிறிது தந்தால் நாங்களும் பத்திரமாக கடந்து செல்வோமே, நாங்களும் அந்த பாலத்தை மெல்ல கடந்து செல்வோமே. வெற்றியாளர்கள் சொல்லுகிற பதில், அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள் உங்களுடைய முறையிடுதலை, இது அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த நன்கொடை, அன்பளிப்பு, அல்லாஹ்வுடைய கிஃப்ட். மறுமை நாளில் இந்த துனியாவில் யார் இபாதத்துகளால் தன்னுடைய வாழ்வை அலங்கரித்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டையும் ஹராம் ஹலால்களை பேணி இந்த துனியாவில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் மறுமை நாளில் வெற்றியாளர்கள். யார் வெற்றியாளர்கள்? இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாம நாள் வரும் எப்பொழுது தெரியுமா? கியாம நாள் வரும் எப்பொழுது தெரியுமா? மனிதன் வியாபாரத்தில் ஹராமையும் பார்க்க மாட்டான், ஹலாலையும் பார்க்க மாட்டான். பொருளாதாரம் எப்படியும் சம்பாதிப்பான். ஹராம் அவனுக்கு ஒரு பிரச்சனையே அல்ல, ஹலால் அவனுக்கு ஒரு பிரச்சனையே அல்ல. ஹராமையும் ஹலாலையும் மனிதன் பொருளாதாரத்தில் பார்க்க மாட்டான். அந்த நிலை வந்ததா இல்லையா? சொன்னது யார்? இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. என்னுடைய தூதர் பேசினால் சாதாரணமாக பேச மாட்டார், என்னுடைய வஹிக்கேற்பத்தான் பேசுவார் என்று அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறானே, அந்த இறை தூதர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி போன எச்சரிக்கை. பூகம்பங்கள் அதிகமாகும், கியாம நாள் நெருங்குவதனுடைய அடையாளம். விபச்சாரங்கள் அதிகமாகும், கியாம நாள் நெருங்குவதனுடைய அடையாளம். பெற்ற தாயை, பெற்ற பிள்ளை ஒரு அடிமையை போல நடத்தி கொடுமை செய்வான், கியாம நாளுடைய அடையாளம். விபச்சாரம் அதிகமாகும், கியாம நாளுடைய அடையாளம். வீதிகளில் பெண்கள் நின்று கொண்டு விபச்சாரத்திற்காக வேண்டி அழைப்பார்கள், கியாம நாளுடைய அடையாளம். விருந்துகளில் மதுபானங்கள் பரிமாறப்படும், கியாம நாளுடைய அடையாளம். சாதாரணமாக மனிதன் கொலைகளில் ஈடுபடுவான், கியாம நாளின் அடையாளம். தர்மங்கள் ஒழிக்கப்பட்டு அதர்மங்கள் தலைவிரித்து ஆடும், கியாம நாளின் அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த வரிசையில் சொன்னது, ஹராமையும் பார்க்க மாட்டான், ஹலாலையும் பார்க்க மாட்டான். அவன் வெற்றியாளன் அல்ல, அவன் வெற்றியாளன் அல்ல. நம்முடைய உடம்பில் மரணிக்கின்ற வரை, நம்முடைய உடம்பில் மட்டுமல்ல, நம்முடைய மனைவி மக்கள், வளர்ந்து வருகிற நம்முடைய மக்கள், நம்முடைய பிள்ளைகள், குடும்பம். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் மட்டும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்தால் போதாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. நம்முடைய குடும்பத்திற்கு மரணிக்கின்ற வரை ஹராமான ஒரு சோற்றினுடைய பருக்கை கூட நம்முடைய உடம்பிலே செல்லக்கூடாது. காரணம் என்ன? ஹராமான அடிப்படையில் வளர்க்கப்பட்ட உடம்புக்கு சொர்க்கம் ஹராம். அவர்கள் வெற்றியாளர்கள் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தூய்மையான மனிதனுடைய உடம்பு, ஹராம் ஹலால்களை பேணி மனிதன் நடந்த மனிதனுடைய உடம்பு தான் வெற்றியாளர்களோடு சொர்க்கத்திற்கு செல்லுகிற உடம்பு. ஹராமாக மதுபானங்களை அருந்தி உடலுக்கு தீங்கு தருகிற ஹராமாக்கப்பட்ட காரண காரியங்களை எல்லாம் செய்து உடம்பை சீரழித்து ஹராமான அடிப்படையில் வருமானங்களை திரட்டி அப்படி வாழ்ந்து மரணித்தால் அந்த உடம்பு மறுமையில் வெற்றி அடையாது, அந்த உடம்பு மறுமையில் சொர்க்கம் செல்லாது. அது மட்டுமல்ல அன்பான சோர்களே, ஏன் வெற்றியாளர்களுடைய வரிசையில் பொருளாதாரத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் என்றால், இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக வட்டி புழக்கத்தில் வந்து விட்டது. வட்டி வாங்குபவன், வட்டி கொடுப்பவன், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுபவன், வட்டி கணக்கு பார்ப்பவன், வட்டி வசூலிப்பவன், எல்லோருக்கும் மறுமை நாளில் ஒரே தண்டனை, எல்லோரும் நஷ்டவாளிகள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை பற்றி பயன்படுத்துகிற வார்த்தை ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக இருப்பார்கள், என்றென்றும் இருப்பார்கள்.
அவர்களுக்கு மோட்சமே கிடையாது. அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை இது. இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கு சர்வ சாதாரணமாகிவிட்டது. கஷ்டமா நகையிலே கொண்டு போய் அடகு வைப்பது, சின்ன சின்ன வியாபார நஷ்டமா ஓடி போய் வட்டிக்கு வாங்குவது. இது வெற்றியாளர்களுடைய பண்பு அல்ல. இது முத்தகீன்களுடைய லட்சணம் அல்ல. இது மூமின்களுடைய பண்பே அல்ல. இவர்கள் வெற்றி அடையவே முடியாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை. இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கு எப்படியும் நமக்கு தேவை காசு, நமக்கு தேவை பணம். ஆகவே இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் எப்படிப்பட்ட முஸ்லிம் உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழி காண்பிக்கின்ற தகுதி படைத்த ஒரு முஸ்லிம், உலக மக்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை பற்றி, உலக மக்களுக்கெல்லாம் மறுமையை பற்றி, உலக மக்களுக்கெல்லாம் நேரான வழியை பற்றி சொல்லுகிற முழு தகுதி படைத்த ஒரு முஸ்லிம் இன்றைக்கு எப்படி வாழ்கிறான்? வெற்றியாளனாக உலகத்தில் வாழ்கிறானா என்றால் இல்லை. வெற்றியாளனாக வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிறானா என்றால் இல்லை. அவர்களுக்கு தேவை காசு, பணம். சமுதாயம் எவ்வளவு சீரழிந்தால் என்ன, நமக்கு தேவை காசு, நமக்கு தேவை பொருளாதாரம். நம்முடைய மரணம் அது எப்படி சம்பவித்தாலும் பரவாயில்லை, மறுமையோ நஷ்டமடைந்தாலும் பரவாயில்லை. நமக்கு தேவை பணம், பணம் என்று இந்த சமூகம் இன்றைக்கு எந்த நிலைக்கு சென்று விட்டது என்பார் சொல்கிறார். ஆபாசத்தை, ஒழுக்கக்கேட்டை மனித சமூகத்தில் தடுப்பதற்கு முழு தகுதியும் அருகதையும் இருக்கிற ஒரு சமுதாயம் உண்டு என்றால் இஸ்லாமிய சமுதாயம் தான். மாறுதட்டி சொல்லலாம். அது காரணம், எந்த நாட்டில் வசிக்கிறோமோ அந்த நாடுகளே இன்றைக்கு அரசாங்க அனுமதியோடு விபச்சாரம் நடத்துகிற கொடுமை, அரசாங்க அனுமதியோடு மதுபானங்களை தாராளம் நடத்துகிற கொடுமை, அரசாங்க அனுமதியோடு சூதாட்டங்கள் நடத்தப்படுகிற கொடுமை, அரசாங்க அனுமதியோடு எல்லா காரியங்களும் தாராளம் நடைபெறுகிற ஒரு துனியாவில் நாம் வாழ்கிறோம். இவைகளெல்லாம் கூடாது, ஹராம், வெற்றி அடைய முடியாது, மறுமை நாளில் சொர்க்கம் கிடையாது என்று சொல்லுகிற முழு தகுதியும் உரிமையும் பெற்ற முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய வருமானத்தை, நம்முடைய காசு பணத்தை ஹராம் ஹலால் பார்க்காமல் திரட்டுகிறோம் என்றால் எப்படி வெற்றி அடைய முடியும் என்பான்ற சொல்களே. இன்றைய சமூகத்தினுடைய நிலைமை, ஆபாச சீடி விற்பனை தாராளம் நடக்கிறது, தாராளம் நடக்கின்றது. ஆபாச சீடியினுடைய விற்பனை. அன்பான சொல்களே, உங்களுக்கு ஒன்றை சொல்லவா? அல்லாஹு தஆலா என்றைக்கு இந்த இறுதி தூதரை நபியாக அல்லாஹ் அனுப்பினானோ அப்பொழுதே அல்லாஹ் உடனுக்குடனே தண்டிப்பதை அல்லாஹ் நிப்பாட்டி விட்டான். உடனுக்குடனே தண்டிக்கிற ஏற்பாடு அல்ல. ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு சில பாவம் செய்த மக்களுக்கு துனியாவிலேயே நான் வேதனையை கொடுப்பேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். மறுமையில் அல்ல, மரணத்திற்கு பிறகு அல்ல, துனியாவிலேயே அந்த நஷ்டவாளிகளுக்கு வேதனைகள் உண்டு என்கிறான். அந்த பட்டியலில் இடம்பெறுகிறவர்கள் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம், 4வது அத்தியாயம், 11வது அத்தியாயம், சூரத்து கௌஃப் என்கிற அத்தியாயம். இந்த அத்தியாயங்களை பார்த்தால் அல்லாஹு தஆலா ஒரு சில பாவம் செய்த மக்களுக்கு துனியாவிலேயே வேதனை ஆரம்பமாகிறது என்கிறான். சிறிது காலம் அல்லாஹ் விடுவான், நல்ல சம்பாதிக்க, நல்ல செழிப்பாக வாழ, சந்தோஷமாக வீடு கட்ட அல்லாஹ் சிறிது விடுவான். எதற்காக? மறுமை நாளில் வந்து நின்று கொண்டு அல்லாஹ்வே எனக்கு நீ அவகாசம் தந்திருந்தால் நான் திருந்தி வாழ்ந்திருப்பேனே, வெற்றியாளர்களோடு இருந்திருப்பேனே என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முறையிடாமல் இருப்பதற்காக வேண்டி எல்லா அவகாசமும் இந்த துனியாவில் வழங்கப்படும். ஒரு சில மனிதர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். மனித சமூகத்தில் ஒழுக்க சீரழிவை, மானக்கேடான காரியத்தை பரப்புகிற முயற்சியில் எவன் இறங்குகிறானோ அவன் வெற்றியாளன் அல்ல. அவனுக்கு இம்மையிலும் வேதனை, மறுமையிலும் வேதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆபாச சீடி விற்பனை குடும்பமாக தாராளம் நடக்கிறது. ஆனால் தன்னை மூமின் என்று சொல்ல முடியுமா? தன்னை முஸ்லிம் என்று சொல்ல முடியுமா? நானும் மறுமையிலே வெற்றியாளன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில இருக்கிற விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷம் உண்டு. அது என்ன தெரியுமா உங்களுக்கு? அது இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்வே நஷ்டமாகி போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியிலே உண்டு. அது என்ன? தொழுகையா? அல்ல. நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜா? அதுவும் அல்ல. திக்ருகள், ஸலவாத்துகளா? அதுவும் அல்ல.
அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில் ஒரு காரியமான பிரதானமான ஒரு நிகழ்வு உண்டு. அது இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது. வாழ்ந்தால் சொர்க்கமும் கிடைக்காது, நரகத்துடைய அடித்தளத்திற்கு சென்று விடுவோம். அது என்ன? அவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு துஆ. அன்பார்ந்த சொற்களே, பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை நம்முடைய பாவங்கள் மன்னிக்க, இந்த பிரார்த்தனை உயர் அந்தஸ்துகள் மறுமை நாளிலே கிடைக்க, இந்த பிரார்த்தனை நம்முடைய ஈமானை பாதுகாக்க, இந்த பிரார்த்தனை நம்முடைய ஹிதாயத்தை பாதுகாக்க, இந்த பிரார்த்தனை நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே அடங்காத உள்ளத்தை விட்டும், ஏற்கப்படாத பிரார்த்தனையை விட்டும், பயனற்ற கல்வியை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று எவ்வளவு துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்தார்கள். துஆவினுடைய மகத்துவம் நம்முடைய விதியையே மாற்றுகிற சக்தி படைத்த ஒரு இபாதத் இந்த துஆ. ஆனால் ஹராம் ஹலால்களை பார்க்காமல் முறைகேடாக பொருளாதாரத்தை சம்பாதித்து யார் வாழ்க்கை நடத்துகிறானோ அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கிற தொடர்பு அறுந்துவிடும். அவன் நஷ்டவாளியாக மாறிவிடுவான். இது வேண்டுமா அன்பார்ந்த சொற்களே? மறுமையை இழந்துள்ள ஒரு பொருளாதாரம், சொர்க்கையை இழந்துள்ள ஒரு பொருளாதாரம். நபிமார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமை நாளில் மார்க்கத்திற்கு புறம்பாக பணம் சம்பாதித்த அநியாயங்களை அக்கிரமங்களை செய்தவர்களோடு பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், பரிந்துரைக்க மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு நாள் உண்டு. அவர் என்னை புறக்கணித்தாலும், மறுமை எனக்கு நஷ்டமானாலும், சொர்க்கம் எனக்கு நஷ்டமானாலும், என்னுடைய மரணம் கபருடைய வாழ்வு எப்படி ஆனாலும் எனக்கு தேவை காசு என்றால் எப்படி வெற்றி அடைய முடியும் அன்பார்ந்த சொற்களே? எப்படி வெற்றி அடைய முடியும் அன்பார்ந்த சொற்களே? ஆபாச சீடி மனித சமூகத்தில் உலா வந்து பரவி தாராளம் தாராளம் எல்லா குடும்பங்களும் பார்த்து, எல்லா குடும்பங்களும் கண்டுகளித்து ஒரு சமூகம் வாழ்கிறது என்றால் விற்பனை செய்த நம்மை அல்லாஹ் விடுவானா? அந்த அநியாயத்தை பரப்பிய நம்மை அல்லாஹ் விடுவானா? அந்த குறுந்தகடு அந்த சீடியில் நம்முடைய மகளுடைய ஒரு நிர்வாண படம் இருந்தால் விற்போமா? நம்முடைய மனைவியை முழு நிர்வாணமாக எடுத்து அந்த சீடி விற்பனையில் இறங்குவோமா? நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாயை நிர்வாணமாக்கி 4 பேர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதைப் போல ஒரு காட்சி அமைத்து அதை விற்பனை செய்ய மனம் வருமா? வராது, வராது. காரணம், ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வை குறித்துள்ள ஒரு பயம், ஏதோ ஒரு வகையில். ஆனால் அல்லாஹ் விடமாட்டான், அல்லாஹ் நிச்சயம் விடமாட்டான். இன்ன பத்ஷ ரப்பிக லஸதீத். அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அவனுக்கு நிகரான ஒரு கருணையாளனை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவனுக்கு நிகரான ஒரு கருணையாளனை நீங்கள் பார்க்கவே முடியாது என்பார் சொல்கிறேன். கருணைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லவா? அந்த கருணைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவத்தை சொல்லவா? மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான், யா அல்லாஹ், என்னை இவன் அடித்து விட்டான், ஆகவே எனக்கு இந்த நாளில் அவனிடமிருந்து நீ அபராதத்தை வாங்கி தர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறான். கருணையாளன் அவனையும் சொர்க்கத்திற்கு அனுப்புவதாக முடிவு செய்து விட்டான், இவனையும் சொர்க்கத்திற்கு அனுப்புவதாக அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் வழக்கு தொடர்கிறான். அல்லாஹ், என்னை அடித்தான், துன்புறுத்தினான், எனக்கு இந்த நாளில் இவனிடமிருந்து அபராதம் வேண்டும். என்ன அபராதம்? காசு பணம் அல்ல, மறுமையினுடைய அபராதம், செய்கிற இபாதத். அந்த அடியான் சொல்கிறான், அல்லாஹ்வே, அபராதமாக கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லையே. அல்லாஹு தஆலா திரும்ப ஒரு காம்ப்ரமைசன், சமரசம். அந்த அடியானிடத்தில் ஒன்றுமில்லையாமே, அல்லாஹ்வே எனக்கு அபராதம் வேண்டும். அவனிடத்தில் ஒன்றுமில்லையானால் என்னுடைய பாவத்தை அவன் சுமக்கட்டும் இந்த நாளில். அல்லாஹு தஆலா, அடியானே, உன்னுடைய தலையை மேலே உயர்த்திப்பார் என்பானாம். இந்த அடியான் மேலே உயர்த்தி பார்க்கிறான். வெள்ளியாலான நகரங்கள், முத்தாலான வைரங்களான வைடூரியங்களான மிகப்பெரிய முத்தாலான மாளிகை அவனுடைய கண்களிலே மின்னுகிறது. சொர்க்கத்துடைய காட்சி. அந்த அடியான் சொல்லுகிறான், அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அந்த அடியான் சொல்லுகிறான், அல்லாஹ்வே, அது யாருக்குரிய இடம்? உன்னுடைய நபிமார்களுக்குரிய இடமா அது? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்ல. அல்லாஹ்வே, இந்த உலகத்தில் உயிர் தியாகம் செய்து மரணித்தார்களே, அந்த தியாகிகளுக்கு நீ கொடுத்த பரிசாயா அல்லாஹ்? அதுவும் அல்ல. ஒரு சில தகுதியை, ஒரு சில அந்தஸ்து, ஒரு சில தொகை எனக்கு தந்தால் யாருக்கும் நான் அதை கொடுப்பேன். அந்த பொருள் இப்பொழுது உன்னிடத்திலும் உண்டு.
அல்லாஹ் சொல்லுவானா? உடனே அந்த அடியான், அல்லாஹ்வே என்னிடத்தில் என்ன உண்டு, இதோ தருகிறேன், எனக்கு அதை தாயா அல்லாஹ் என்பானாம். அல்லாஹ் சொல்லுகிற அடுத்த வார்த்தை, புகார் கொடுத்தாயே உன்னுடைய சகோதரனுக்கு எதிராக, அவனை மன்னித்தேன் என்று சொல், உனக்கு நான் சொர்க்கத்தை தருகிறேன் என்பான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய சமரசம், அல்லாஹ்வுடைய ஒரு காம்ப்ரமைசன். மறுமை நாளில் எல்லோரையும் வெற்றியாளர்களாக ஆக்க. எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது, எல்லோருக்கும் இந்த அந்தஸ்து கிடைக்காது. அல்லாஹு தஆலா அவனை நீ மன்னித்தேன் என்று சொல், உனக்கு சொர்க்கம் என்பான். யா அல்லாஹ், நான் மன்னித்து விட்டேன். அப்படியா? சகோதரனுடைய கையை நீ பிடி, இருவரும் செல்லுங்கள் சொர்க்கத்திற்கு, நீங்கள் இருவரும் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானே. அப்படிப்பட்ட அந்த கருணையாளனுக்கு எதிராக இந்த உலகத்தில் நடக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று நான் கேட்கவில்லை, அல்லாஹ் கேட்பான் மறுமை நாளில். என்னுடைய கருணைக்கு எதிராக, என்னுடைய அருளுக்கு எதிராக, என்னுடைய எல்லா வகையான அன்பையும் அருளையும், என்னுடைய எல்லா வகையான கிருபையையும் உங்களுக்கு நான் துனியாவில் நான் தந்தேனே, மாற்று கருத்து சொல்ல இயலுமா? முடியாது. பிறகு ஏன் இந்த நாளில் வெற்றி அடைய முயற்சி செய்யவில்லை? பிறகு ஏன் இந்த நாளில் வெற்றி அடைய முயற்சி செய்யவில்லை என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதில்? என்ன பதில் நம்மிடத்தில் இருக்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கருணையாளனிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி உண்டு, புகாரிலே வருகிற ஒரு ஹதீஸ். யா அல்லாஹ், கடைசியாக மறுமை நாளில் தகுதி குறைந்து சொர்க்கத்திற்கு செல்கிறவன் யார் யா அல்லாஹ்? மூசா நபி கேட்ட ஒரு கேள்வி. அல்லாஹ் சொன்ன பதில், கடைசியாக ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவான். சொர்க்கத்திற்குள் சென்றவன் திடீரென ஓடி வந்து, அல்லாஹ்வே, சொர்க்கத்து மக்கள் அவரவர்களுக்குரிய இடத்தில் சந்தோஷமாக இருக்கிறார்கள், எனக்கு சொர்க்கத்தில் இடமில்லையே யா அல்லாஹ் என்று ஓடி வருவானாம். அல்லாஹு தஆலா அவனிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. ரஹ்மான், ரஹீம், கருணையாளன். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லுகிறானே, அந்த கருணையாளனுடைய அவனுடைய அன்பை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், அடியானே, சொர்க்கத்தில் உனக்கு இடம் இல்லையா? இல்லையா அல்லாஹ், எல்லோரும் அவரவர்களுக்குரிய இடத்தில் சந்தோஷமாக இருக்கிறார்கள். உனக்கு சொர்க்கத்தில் எவ்வளவு இடம் வேண்டும்? நீ துனியாவில் வாழும் பொழுது ஒரு மன்னன், ஒரு ஆட்சியாளன் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் எவ்வளவு இடம் வைத்திருப்பானோ அந்த அளவு தந்தால் போதுமா? போதும் யா அல்லாஹ். அப்படியா? சொர்க்கத்திற்குள் செல்லுகிற பொழுது கருணையாளன் ரஹ்மான் அவனை அழைத்து சொல்லுகிறான், ஒரு ஆட்சியாளனுக்குரிய இடம் அல்ல, இரண்டு ஆட்சியாளனுக்குரிய இடம் அல்ல, மூன்று ஆட்சியாளனுக்குரிய இடம் அல்ல, 5 ஆட்சியாளனுக்குரிய இடம் உனக்கு சொர்க்கத்தில் உண்டு என்பான். அவனுக்கு அபரிவிதமான சந்தோஷமாம். அவன் அப்படியே நடந்து செல்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், 10 ஆட்சியாளனுக்குரிய இடம் உனக்கு சொர்க்கத்தில் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுவான். இது யாருக்கு? கடைசியாக வெற்றி அடைந்தவனுக்கு, கடைசி தகுதி குறைந்த மனிதனுக்கு, தாராளமாக வழங்குகிற கருணையாளனுக்கு எதிராக இந்த உலகத்தில் நடக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது அன்பார்ந்த சொற்களே? அந்த அல்லாஹுவை, அந்த ரஹ்மானை அவன் முழுக்க 24 மணி நேரமும் வணங்கினால் போதாது என்று சொல்லுகிற அளவுக்கு நம்மை சுற்றி இவ்வளவு பெரிய பாதுகாப்பு அரணை ஏற்பாடு செய்து இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய கிருபையை நமக்கு செய்த அந்த அல்லாஹ்வுக்கு எதிராக இந்த உலகத்தில் அசிங்கங்களை பரப்பி மானக்கேடான காரியங்களிலே ஈடுபட்டு மரணிக்கின்ற பொழுது கேவலப்பட்டு மரணிக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு வேண்டுமான் பார்த்து சொல்லுகிறேன். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் நீங்கள் சொல்லுகிற வார்த்தையின் மூலம்தான் உங்களுடைய வெற்றியும் தோல்வியும் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொருளாதாரம் என்பது வெற்றியும் தோல்வியும் மனித வாழ்வில் தீர்மானிக்கக்கூடியது. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை அறவே வேறறுத்து விடும். ஹராமான அடிப்படையில் சம்பாதித்தால் வேண்டாம் நமக்கு அந்த பொருளாதாரம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர் ஜீவராசிக்கும் அல்லாஹ் அளந்தே வைத்திருக்கிறான் அவனுக்குரிய ரிஸ்கை. தலைகீழாக நின்றாலும் அது கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. அல்லாஹ் தஆலா படைக்கப்பட்ட அடியாரை இந்த உலகத்தில் விடமாட்டான் என்பார்ந்த சோர்களே. நம்முடைய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கிருபை, உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு கிருபை தமிழ்நாட்டிலே உண்டு. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி உண்டுமா இல்லையா? உயிர் வாழ முடியும். சஹாபாக்கள், அவருடைய குடும்பம், குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள் முதற்கொண்டு கஷ்டங்கள், மார்க்கத்திற்காக வேண்டி செய்த தியாகங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது தெரியாது.
மறுமையில் தெரியும் உங்களுக்கு அவர்கள் பட்ட கஷ்டம். அந்த கஷ்டத்திற்கு அல்லாஹ் கொடுத்த விலை மதிப்பான அந்த சொர்க்கம் உங்களுக்கு மறுமை நாளிலே தெரியும். அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊரை இழந்து பொருளாதாரத்தை இழந்து ஊர் விட்டு ஊர் சென்று தன்னையே அல்லாஹ்விடத்திலே அர்ப்பணித்து இந்த தீனை உங்களுடைய கையிலே தந்திருக்கிறார்கள். எதற்காக? வருங்கால தலைமுறைக்கு சிறப்பாக இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி தொன்று தொட்டு இந்த மார்க்கம் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்மை நம்பி உத்தம சஹாபாக்கள் ஒப்படைத்த மார்க்கம். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டு இப்படிப்பட்ட அசிங்கமான கேவலமான அருவருக்கத்தக்க வாழ்க்கை வாழ வேண்டுமா என்பார் சொல்களை யோசித்து பாருங்கள். ஒரு நிமிடம் வாழ்ந்தாலும் மகனத்தோடு வாழ வேண்டும் இல்லையா? காசு பணம் நிறைய வந்திருக்கிறது, சமூகத்தில் மானம் இல்லை, அந்தஸ்து இல்லை என்றால் எதற்காக? ஆடை எதற்காக? மானத்தை மறைப்பதற்காக. ஆடை எதற்காக? மானத்தை மறைப்பதற்காக. ஆடை இல்லாமல் எப்படி வாழ முடியாதோ அதே போல சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து. அல்லாஹ்வுடைய கோபம் நம் மீது இறங்கினால், அல்லாஹ் நம்மை விட்டும் தூரமானால், அல்லாஹ் அடிக்கடி திருக்குர்ஆனில் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, நான் கைவிட்டு விட்டால் உலகமே திரண்டாலும் உன்னை எவனாலும் பாதுகாக்க முடியாது. நான் அரவணைத்து விட்டால் உலகமே உன்னை எதிர்த்தாலும் உனக்கு எந்த தீங்கும் வராது. இப்ப எது வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள் என்பார் சொல்கிறே. காசு பணத்திற்காக எவ்வளவு அருவருக்கத்தக்க கேவலமான ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறோம். நாம் வெற்றியாளர்களாக வேண்டுமா அல்லது நஷ்டமடைந்தவர்களுடைய பட்டியலில் நாம் இடம்பெற வேண்டுமா? நீங்களே தீர்மானியுங்கள். உங்களுடைய உரிமை. எப்படியும் இந்த உலகத்தில் வாழ்கிற உரிமை உங்களுக்கு உண்டு. ஆனால் அல்லாஹ் தஆலா கேட்பான், துனியாவில் வாழும் பொழுது இந்த நாளை குறித்து, வெற்றியாளர்களுடைய தகுதிகளை குறித்து, வெற்றியாளர்கள் யார் என்பதை குறித்து உலகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டதா என்று அல்லாஹ் நிச்சயம் கேட்பான். சொன்னீர்களா என்று அல்லாஹ் இங்கேயும் கேட்பான். சொன்னோம் யா அல்லாஹ், வமா அலைனா இல்லல் பலாஉல் முபீன், தெளிவாக எடுத்துச் சொல்வது நபிமார்களுடைய கடமை என்கிற அடிப்படையில் ஏதோ எங்களுக்கு தெரிந்த ஒரு சில நல்ல உபதேசங்களை இந்த நல்ல நேரத்தில் வந்து கொண்டிருக்கின்ற, வீடுகளில் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய செவிகளில் எத்தி வைக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்தானே, அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நியமத். ஆனால் சொன்ன அடிப்படையை கேட்டு புரிந்து நடந்தீர்களா என்று அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருந்தால் நீங்கள் நிச்சயம் வெற்றியாளர்கள். ஆகவே அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் வெற்றியாளர்கள் யார் என்று எங்கெல்லாம் அந்த வெற்றியாளர்களுடைய பண்புகளை, லட்சணங்களை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறானோ அவைகளை எல்லாம் படித்து நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் நம்முடைய சமூக மக்களும் நம்முடைய நண்பர்களும் இதே போல மறுமை நாளில் சொர்க்கத்தில் ஒன்றாக தனியாக வல்ல அல்லாஹ்வுடைய ரசூலோடு மறுமை நாளில் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். எதற்காக வேண்டியும் அந்த சொர்க்கத்தை இழந்து விடவே கூடாது. சொர்க்கத்திற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், அதான் பாலிஷ். ஒரு மூமியினுடைய அடிப்படை என்னவென்றால் எதை இழந்தாலும் சொர்க்கத்தை மட்டும் இழக்கக்கூடாது. சொர்க்கத்திற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். இப்படித்தான் வெற்றியாளர்கள் இந்த உலகத்திலே வாழ்வார்கள். ஆற்றிய உரையில் ஏதாவது மனது புண்படுமாறு இருந்தால் நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். நாமெல்லாம் ஒன்றாக சொர்க்கத்திலே இருக்க வேண்டும். காரணம், நரகத்துடைய சிறிய வேதனை கூட நம்மால் அனுபவிக்க முடியாது. நரகம் கொடூரமானது. நரகம் அல்லாஹ்வுடைய நெருப்பு என்கிறான் அல்லாஹ். அது தீயவர்களுக்காக வேண்டி, நஷ்டவாளிகளுக்காக வேண்டி, வெற்றியாளர்களுக்காக வேண்டி சொர்க்கம். தீயவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருப்பு 3000 ஆண்டு காலம் அல்லாஹ் தீமூட்டிய நெருப்பு என்னுடைய நெருப்பு என்கிறான் அல்லாஹ் தஆலா. தாங்க முடியுமா நம்மால்? அருகில் கூட செல்ல முடியுமா நம்மால்? அந்த நரகத்தை அல்லாஹ் மறுமை நாளில் இழுத்து கொண்டு வருவான். வம்தாஜுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், வெற்றியாளர்களும் நஷ்டவாளிகளும் பிரிந்து நில்லுங்கள் என்று சொன்னவுடன் அந்த நரக நெருப்பு பேசுமாம். மனிதன் இருக்கிற நெருப்புக்கு கூட இன்றைக்கு ஒரு அலறல் சப்தம் உண்டுமா இல்லையா? கேஸ் ஸ்டவ் வீடுகளில் எரிக்கும் பொழுது கூடுதல் நாம் வைத்தால் அதனுடைய ஒரு அனல் பறக்கும் ஒரு சப்தம். இதைவிட பல மடங்கு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் பார்க்கிற கண்ணாக நரக நெருப்பு வருமாம். பேசுகிற நாக்கை கொண்டு பேசுமாம். அல்லாஹுவே, உலகத்தில் உனக்கு எதிராக நடந்தவனுக்கு தீர்ப்பு சொல்லி உடனே என்னிடத்தில் ஒப்படை.
பார்க்கிற சக்தி உண்டுமா நமக்கு மறுமை நாளில்? இப்படி அந்த நரக நெருப்பு பேசுகிற காட்சியை பார்க்கிற சக்தி உண்டுமா நமக்கு மறுமை நாளில்? இல்லை. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனும் அது நஷ்டமடைந்தவர்களுக்கு நீங்கள் எல்லாம் வெற்றியாளர்கள், நாமெல்லாம் வெற்றியாளர்களாக மாற வேண்டும். நமக்கு துனியா முக்கியம் அல்ல, நமக்கு இந்த உலகம் முக்கியம் அல்ல. நாம் இன்னொரு வாழ்வுக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பரீட்சை கூடம் தான் இந்த உலகம். இந்த உலக வாழ்வை எந்த அடிப்படையில் அமைக்கிறோமோ அதற்கேற்றவாறு நமக்கு மறுமை வெற்றி தோல்வி அமையும். அதற்கேற்றவாறு மறுமையில் சொர்க்கத்துடைய அந்தஸ்துகள் வித்தியாசப்படும். அதற்கு ஏற்றவாறு மறுமையில் நரகத்துடைய வேதனைகள் கூட்டல் குறைவோடு நமக்கு தீர்ப்பளிக்கப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் நரக நெருப்பிலிருந்து உங்களை முழுக்க முழுக்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே, அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த உரையினுடைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்முடைய ஜமாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அடிப்படை நன்மையை மக்களுக்கு போதிக்க வேண்டும், தீமையிலிருந்து மனித சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், வெற்றியாளர்களாக இந்த மனித சமூகம் மாற வேண்டும். மறுமை நாளில் நீங்கள் ஒரு புறம் நாங்கள் ஒரு புறம் அல்ல, நாம் எல்லாம் ஒரே அணியில், வெற்றியாளர்களுடைய அணியில், சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு உத்தம சஹாபாக்களோடு சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்கின்ற வெற்றியாளர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.